வர லேட் ஆகும் போல இருக்கேக்கா. ஒரு ஃபோன் வேணா பண்ணி கேட்டு பார்க்கலாமாக்கா? இரு சுமதி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். பார்த்துட்டு கூட ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம், சரியா? சரிங்கக்கா. ஏங்கா, வர சாமியார் உண்மையிலே சாமியார் தானா இல்லை டூப்ளிகேட் அக்கா எதுனா? யாருக்குமா தெரியும். நாங்கள் போய் ஒரு சாமியாரை பார்த்தோம். அவர் வரேன்னாரு. அவர் வந்து பேய் ஓட்டிட்டாருன்னா சாமியார் தான், இல்லைன்னா நமக்கு தெரியலையம்மா என்னன்ட்டு. அவ்வளோதான் சொல்ல முடியும். பார்ப்போம். ஏக்கோ, நீங்களே இப்படி சொன்னா எப்படிக்கோ? எனக்கு மட்டும் என்னமா தெரியும்? அவர் வந்தா தானமா தெரியும். வெயிட் பண்ணுங்க, அவர் வரட்டும், பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு. அக்கா அங்கே பாருங்க, அந்த தூரத்தில் ஒருத்தர் வராரு பாருங்க, அவர் தானு பாருங்க. சுமதி கொஞ்சம் பாருமா, அவர் தானான்ட்டு. எனக்கும் சரியா தெரியல. ஆமாக்கா, அவரே தான்க்கா வராருக்கா. சொப்பாடா, எங்கே வரமாட்டாரோன்னு நினச்சிட்டேன். வந்துட்டாரு, பரவாயில்ல. இந்த வந்துட்டார்ல கிட்ட சாமி. ஆமாக்கா. என்னக்கா சரணா ஸ்டோர் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு வந்துட்டாரோ இவரு? கையில் சரணா ஸ்டோர் பைகியமாக இருக்காரு. ஆமாக்கா, நமக்கு எதுவும் துணி கிணி எடுத்து தராரோ? ஆனால் உனக்கு ரொம்ப தான் ஆசை வந்து சாமியார் பூஜை பண்ணிட்டு போகிறதுக்கு. நீ அவருக்கு துணி வச்சு காசு வச்சு கொடுப்பியா, இல்லை அவரு உனக்கு துணி எடுத்து தருவாரா? ரொம்ப தான் இழுவ. வாங்க சாமி, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க சாமி? நான் நல்லா இருக்கிறேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஊரில் இன்னமும் அதே சேட்டைகள் நடந்துட்டு தான் இருக்குதா? ஆமாம் சாமி, எப்பயாவது ஒருக்கா இந்த மாதிரி சேட்டைகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னே கூட இப்படி நடந்தது. அதான் நாங்கள் போய் கோவிலில் போய் பொங்கல் வச்சு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தோம். நல்ல வேலை நீங்களும் வந்துட்டீங்க. வாங்க, என்ன ஏதுன்னு வந்து பாருங்க. வாங்க சாமி. கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. என்ன ஏதுன்னு முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் என்னவோ நான் சொல்கிறேன், சரிங்களா? சரிங்க சாமி. சரி வாங்க, முதல்ல போகலாம். வாங்க சாமி. அப்புறம் சாமி, பூஜை எங்கே பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் வச்சே பண்ணுறீங்களா, இல்லைன்னா வேறு எதுனா இடம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரவா? முதல்ல உங்கள் வீட்டுக்கு போகலாம், வாங்க. போய் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரிங்க சாமி, வாங்க போ. நெட்டச்சி சீக்கிரமா நட. இழுவ நடந்துட்டு தானே இருக்கிறேன். இழுவ ஏன் என்ன தூக்கின்னு போறியா? ரொம்ப தான் கொழுப்பு இவளுக்கு. அம்மா, இவளுங்க சண்டை பெரும் சண்டையா இருக்கேம்மா. என் பிள்ளைங்க சண்டையை விட இவளுங்க சண்டை பெரிய சண்டையா இருக்கு. ஆமாக்கா, அதுக்கு என்ன பண்றது? சரி வாங்க, அவங்க இப்போ அடிச்சுப்பாங்க, அப்புறம் அவங்களே குடிப்பாங்க. வாங்கக்கா. ஆமா சுமதி, அது என்னமோ கரெக்டு தான். சரி நட. இன்னும் எவ்வளோ தூரமா போகணும்? இன்னும் ரொம்ப தூரம் இருக்காம்மா உங்கள் வீட்டுக்கு? இல்லை சாமி, இந்தா வந்துருச்சு. இந்த தெரு திருமணம் ஒன்று நம்ம வீடு வந்துருச்சு சாமி. வாங்க வாங்க. சரிம்மா. சீக்கிரம் நடங்கம்மா. சாமியார் வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு வீடுன்ட்டு. சீக்கிரம் நடங்க. அதோ போயிட்டு தானேக்கா இருக்கோம். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வீட்டில் நீங்கள் பூஜை பொருளாக வாங்கி வச்சிட்டிங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைம்மா, எல்லாம் ரெடி பண்ணி தாம்மா வச்சிருக்கேன். சாமி வந்து மேற்கொண்டு எதனா கேட்டார்னா தான் வாங்கணும், வேறு எதுவும் இல்லை. அப்போ சரிக்கா. எங்கம்மா நம்ம பின்னாடி வந்து சாமி ஆளை காணோம்? அதான்க்கா நானும் தேடிட்டு இருக்கேன். அவர் எங்கன்னு தெரியலையே. எதனா வேறு எதனா தெருவில் போயிட்டாரா என்னன்னு ஒன்றும் புரியலையே. என்னன்னு தெரியலையே. இவர் எதனா வேறு தெரு மாறிக்கிட்டு போயிட்டாரா? நம்ம பின்னாடி தானே வந்தாரு. இந்தா வராரு, இதை வந்துட்டாருக்கா அவரு. சரிம்மா. சரி உள்ளே கூட்டிகிட்டு வாம்மா அமிர்தா. சரிங்கக்கா, நீங்கள் முன்னே போங்க, நான் அவரை உள்ளே கூட்டிகிட்டு வரேன். நெட்டச்சி, நீயே கூட்டின்னு வரியா? நான் உள்ளே போகட்டா? ஏன் இழுவ? இங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறதுல நீ எங்கே குறைஞ்சிருவ? கொஞ்ச நேரம் இரு, என் கூடவே இரு. நம்ம 2 பேரும் ஒன்றா உள்ளே போகலாம், அவர் சாமி வந்த பிறகு. அவர் அங்கேயே நிற்கிறாரு நெட்டச்சி, ஒரு அடி கூட நகண்டா மாதிரியே தெரியல. ஆமாம், நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவர் ஆளை காணும். இப்போ என்ன, நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு, ஆனால் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. என்னன்னு ஒன்றும் புரியலையே இழுவ. நீயே அவரை குரலை கொடுத்து பாரு. இழுவ சொல்கிற மாதிரி கூப்பிட்டு தான் பார்ப்போமோ? சாமி இங்கே பாருங்க சாமி, இங்கே தான் வீடு இருக்கு. நீங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க. வருகிறேன். என்னன்னு தெரியலையே, சாமியார் ஒரு மாதிரி பேசுறாரு, ஏன்னு தெரியலையே. என்ன நெட்டாச்சி, கூப்பிட்டியா இல்லையா? நான் கூப்பிட்டுட்டேன் இழுவ, ஆனால் சாமி ஏதோ ஒரு மாதிரி பேசுறாரு, என்னன்னு தெரியலையே. நான் உங்கள் வீட்டுக்கு வரவா? இழுவ, என்ன இழுவ, சாமியார் ஒரு மாதிரி பேசுறாரு. நெட்டாச்சி, எனக்கும் பயமா இருக்கு நெட்டாச்சி. வா நம்ம வீட்டுக்குள்ளார ஓடிடலாம். இழுவ, சாமியார் உள்ள கூட்டிட்டு போலனா சாந்தியா கத்திட்டு வாங்க. நம்ம கூப்பிட்டு பார்ப்போம் மறுபடியும். சாமி. என்னை அழைத்தாயா? நெட்டாச்சி, யார் இவரு? ஐயோ, எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஆமா இழுவ, எனக்குமே பயமா தான் இருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பின்னாடி சாமியார் தானே வந்திருந்தாரு. இவரை பார்த்தா பூத கணக்கா இருக்கே.
ஐயோ நெட்டச்சி, அந்த சாந்தி அக்காவை கூப்பிடு கூப்பிடு. என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆ, ஆ, ஆ. நான் யார் என்று தெரிகிறதா? ஐயோ சாந்தி அக்கா ஓடியாங்க. அட இழுவ ஒளராம கூப்பிடு இழுவ. நல்லாதானே கூப்பிடுற நெட்டச்சி. என்னம்மா ஏமா இங்கே நின்னுட்டீங்க? நீங்களும் உள்ள வருவீங்கன்னு பார்த்தா ஆளையே காணும். எங்க இந்த சாமி எங்க? யார் இவரு? என்ன கேட்டுட்டே இருக்காங்க சாந்தி அக்கா, அமைதியா இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏ அமிர்தா என்ன ஆச்சு? அட வனிதா உனக்கு என்ன ஆச்சு?